ராசா ஒரு பதிவு போடுறாரு, அதுக்கு பிறகு நீக்கிறாரு, மீண்டும் ஒரு பதிவு போடுறாரு, அதுக்கு எஸ் பாலாஜி பதிலடி கொடுக்கிறாரு. இது எல்லாம் கடந்து முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் யாரையும் புண்படுத்த வேண்டாம் அப்படின்னு ஒரு நேர்த்தியான பதிவு ஒன்று போடுறாரு. காங்கிரஸ் தரப்புல ஒரு பதிவு போடுறாங்க, திமுகவுடன் விசிக இருந்ததுனால தான் 8 6 தோக்க முடிஞ்சு, தோத்தது காரணம் திமுக தான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பதிவை நாங்களே கண்டனம் செய்தோம். ஏனென்றால் இவ்வளவு கொச்சையான வார்த்தைகள், முடத்தெங்குன்ற வார்த்தையெல்லாம் மனதை வருத்தப்பட வைக்கக்கூடியது. ஏனென்றால் இந்த மாதிரியான வருத்தம் தருகின்ற வார்த்தைகளை எல்லாம் தமிழ் பரப்பிலிருந்து, தமிழின் நம்முடைய புழங்கு மொழியிலிருந்து நீக்கியதே எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம். எங்களுடைய முத்தமிழர் கலைஞருங்கிறப்ப நாம திரும்பவும் அந்த வார்த்தைக்குள்ள போனோம். திமுகவோட போட்டியை சேர்ந்து தோத்தது அப்படின்றாங்க. இல்ல, அதை நாங்க இப்படி பாக்குறாமே, திமுகவோடு போட்டியிட்டதால் தான் 2 தொகுதிகளாவது அவர்கள் ஜெயிக்க முடிந்தது என்பதுதான் உண்மை. அதை சொல்வதற்கு காங்கிரசுக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஏனென்றால் காங்கிரஸை எப்போதும் தூக்கி சுமந்தது நாங்கள் தான். நான் பல முறை பரப்புரைக்கெல்லாம் போயிருக்கேன், பல தொகுதிகளுக்கு. அப்பெல்லாம் கேட்போம், என்னப்பா காங்கிரஸ்ல இருந்து எல்லாரும் மாப்பிள்ளை வீடு மாதிரி வந்துட்டு போறாங்க, அங்க இறங்கி வேலை செய்வதே நாங்கள் தானே, திராவிட முன்னேற்ற கழகத்தினர் தானே, கேடர்ஸ் தானே அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நிலையில் திமுகவின் உழைப்பை பற்றியோ விசிகாவை பற்றியோ சொல்வதற்கு கூட காங்கிரசுக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது என்பதுதான் உண்மை. அவர்கள் எப்போதுமே அந்த ஓசி சோறுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வார்த்தையை பயன்படுத்தலாமா என்னன்னு தெரியல, அந்த மாதிரி சாப்பிட்டு வளர்பவர்கள் தான். எங்க ஒட்டுண்ணின்னு சொல்லலாம், பாரசைட். அங்க போய் ஒட்டிக்கிட்டு தங்களுக்கு வேண்டியதை பெற்றுவார்கள்.